வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில இருக்கக்கூடிய அமேசான் வேர்ஹவுஸ்ல உள்ள ஒரு ஓப்பனிங்ஸ் தான் தெளிவா பார்க்க போறோம். ஸோ வேர்ஹவுஸ்ல ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வேர்ஹவுஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லப்படுற ரோலுக்காக தான் உங்கள வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ முழு வீடியோ அதாவது முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவ தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆனா அதிகபட்சமா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் தொடர்ந்து நாங்க அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, எந்தெந்த லொகேஷன்ஸ்ல உங்களுக்கு ஜாப் தேவைப்படுது, வேலைவாய்ப்பு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா நாங்க விளக்கங்களை வீடியோவாவோ இல்ல கமெண்ட் செக்ஷன்லயோ உங்களுக்கு வந்து ரிப்ளை கண்டிப்பா வந்து கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கம்பெனி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது அமேசான் வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற சூப்பரான ஒரு நிறுவனம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில இந்த நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்குது நண்பா. ஸோ எக்ஸாக்டா நிறுவனம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்கே சேஃப்டி விங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனத்தின் மூலமா அதாவது தேர்ட் பார்ட்டி வெண்டர் மூலமா தான் உங்களை வந்து ஹையர் பண்றாங்க. வீடியோவை தெளிவா பாருங்க. ஏன்னா இதுல எல்லா விதமான விவரங்களும் தெளிவா கொடுத்துருவேன். அதை பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஏனோ தானோன்னு கம்பெனி கால் பண்ணிட்டு நீங்க டீட்டெயில் கேட்கும்போது அவங்க தெளிவா விவரங்கள் கொடுக்காமலோ இல்லை நீங்க சரியா பார்க்காமலோ கம்பெனி போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தெளிவா பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிகிரி முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ டிகிரி முடிச்சிருந்தா நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மேரிடு அன்மேரிடு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் அரியர்ஸ் இருந்தாலும் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு உள்ள ஒரு கேண்டிடேட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பாக மேல் அண்ட் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷராக இருந்தாலும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் கம்பெனிஸ்லேருந்து நமக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க, எவ்வளோ சேலரி கிடைக்கும், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை நம்ம தெளிவாக பார்த்துலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நிறைய ஜாப் ரோலுக்காக உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அதில் பிக்கர்ஸு, பேக்கர்ஸு, லோடிங்கு, அன்லோடிங்கு, ஸ்கேனிங், ஷார்ட்டிங், ஸ்டோயிங் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்காக உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதில் அமேசான் வேர்ஹவுஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் உங்களை ஹையர் பண்ணுறாங்க. இது டோட்டலாக வந்து ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாப் இன்வால்விங் கண்டினியூஸ் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், நடந்துகிட்டே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் பேஸ் பண்ண ஒர்க் தான் அப்படிங்கிறத கம்பெனிஸ்லேருந்து நமக்கு டிஸ்க்ளைமர் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு எனக்கு இந்த வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ வேலைனாலே பொதுவாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டைமில் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஷிஃப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை சாப்பாடோ இல்லை 2 வேலை சாப்பாடோ மேக்ஸிமம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வந்து கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனிலேருந்து காந்திபுரம், செல்வாபுரம், ஹோப்ஸ், திருமலைபுரம், அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி, பல்லடம் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளில் உள்ள பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்க ரெடியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இமீடியட்டாக வந்து யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ கம்பெனி பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் கம்பெனிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுக்கான அட்வான்ஸ் ரெண்டுமே நீங்கள் தான் வந்து பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 9 ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும். வாரத்தில் 5 நாள் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்த்துலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெஸ்யூம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு இது எல்லாமே வந்து 2 செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஜெராக்ஸ் கம்பல்சரி இருக்க வேண்டியது மஸ்ட். ஒரிஜினல்ஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரிஜினல்ஸ் கொண்டு போங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகும்போது சேஃபாக கொண்டு போயிட்டு சேஃபாக ரிட்டன் எடுத்து வந்துருங்க. எந்த ஒரு கம்பெனியும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஹோல்டிங் கேட்க மாட்டாங்க. ஸோ இவனிடம் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ என்ன மாதிரியான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த செஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ போகும்போது ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இன்டர்வியூ போங்க. பிளாக் கலர் ஷூஸ் வந்து வியர் பண்ணிட்டு போங்க. இது ஆஸ் யூஷுவல் எல்லா கம்பெனிக்குமே நீங்கள் இன்டர்வியூ போகும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மல் ட்ரெஸ் அல்லது சேஃப்டி ஷூஸ் வேர் பண்ண போங்க. அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து வேர் பண்ணிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரி அப்படின்னு போகும்போது பர் மந்த்துக்கு கிட்டத்தட்ட 20,000 அதாவது 20,500 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 22,550 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஓடி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கான சேலரி இருக்கும். இதில் இன்சென்டிவ், அலவன்ஸஸ், இஎஸ்ஐ, பிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஃப்ரீயான டிரான்ஸ்போர்ட் அதாவது பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுக்குறாங்க அதுக்கு இது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அதில் வீக்லி 5 days தான் ஒர்க்குன்னு ஆல்ரெடி சொல்லலாம். ஸோ 6வது நாள் அண்ட் 7வது நாள் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,764 ரூபா பர் டே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக 2 நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாலே உங்களால் மாதத்துக்கு கிட்டத்தட்ட
மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜஸ்ட் வந்து 100+ வேகன்ஸீஸ் மேல இருக்கு. ஸோ இமிடியேட்டா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க சர்க்கிள்ல யாராச்சும் ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ வேகன்ஸீஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் வந்து எப்பவாச்சும் ஒரு டைம் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நீங்க இமிடியேட்டா வந்து அப்ளை பண்ணி பயனடைச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ மட்டும் தான். ஸோ இந்த விஷயத்த நான் தெளிவா வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண விரும்புறேன். ஸோ இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ மட்டும் தான். எந்த ஒரு தனிநபருக்கும், தனிப்பட்ட நிறுவனத்துக்கும் நீங்க வேலைக்காக பணம் கொடுத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. டோட்டலா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மட்டும் தான் இந்த வேலை வாய்ப்புகள நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு தனிநபரும் உங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஒரு தங்குற இடத்துக்காகவோ, இல்ல உங்களுடைய வேலைகளுக்காகவோ வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ கம்பெனிய கான்டாக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்ப்ளேல ஷோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ குடுத்திருக்க இந்த கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துடைய நேரடி வெண்டாருடைய டைரக்ட் ஹெச்ஆர் நம்பர் தான் குடுத்திருக்கோம். ஸோ குடுத்திருக்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு மார்னிங் ஒரு 10:00லேருந்து ஈவினிங் ஒரு 7:00 வரைக்கும் மட்டும் கால் பண்ணி மேலும் பல விவரங்கள் தெளிவா கேட்டு தெரிஞ்சுட்டு உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கால் பண்ணும்போது அவங்க எடுக்கல அப்படின்னா, சேம் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல இருக்கும். வாட்ஸ்அப்ல உங்க ரெஸ்யூமை ஷேர் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா குடுத்திருக்க அட்ரஸ்க்கு டைரக்ட்டா போயிட்டு இன்டர்வியூ பண்ணியும் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ்லாம் நம்ம குடுக்குற தகவல் சரியா இருக்கும் நம்புறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல கூடிய ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம அப்டேட் பண்ற வீடியோஸ்லாம் வந்து கிடைக்கும். மேலும் ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச் நண்பா.